இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விஜயகாந்திற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுக்குழுவில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன், என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன தேமுதிக பொதுக்குழுவில்? விவரங்கள். வணக்கம். தேமுதிகவின் பொதுக்குழு தர்மபுரியில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் பொதுச் செயலாளராக மீண்டும் பிரேமலதா விஜயகாந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே போல துணை செயலாளராக இருந்த எல்.கே. சுதீஷ் பொருளாளர் பதவிக்கும், அதே போல விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் அவர்களுடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் தற்போது அந்த கட்சியின் தேமுதிக கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள், அதாவது 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் முக்கிய தீர்மானமாக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய அந்த 100 அடி சாலைக்கு விஜயகாந்த் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என மாநில அரசையும் வலியுறுத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தாக்குதலுக்கு அந்த உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட அதை வலியுறுத்தியும் இந்த அவசியமான தீர்மானம் ஒன்றும் அதில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இந்த பொதுக்குழுவில் இரங்கல் தெரிவித்தது. அதே போல் வக்பு சட்டத்துக்கு எதிராக இஸ்லாமியர்களின் சொத்துக்களுக்கு எந்தவித பாதிப்பும் தீங்கும் ஏற்படாத வகையில் மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என இந்த தேமுதிக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தில் நாள்தோறும் கொள்ளை, கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் பல லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் விற்பனையை படிப்படியாக குறைத்தும், கஞ்சா மற்றும் கள்ளச்சாராய விற்பனையை முற்றிலுமாக ஒழித்தும் தமிழகத்தை காக்க வேண்டியது இந்த அரசின் கடமை என்று மாநில திமுக அரசை வலியுறுத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீனவர் பிரச்சனை தொடர்பாக தீர்மானமும், அதே போல கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் நெசவாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் சீர்ந்து கொண்டிருப்பதாகவும், அந்த மின்சாரம் மற்றும் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்தி ஜிஎஸ்டிக்கு குறைத்து நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல அண்மையில் அந்த விருதுநகரில் ஏற்பட்ட அந்த வெடிவிபத்து தொடர்பாகவும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பட்டாசு ஆலைகள் வெடிவிபத்து என்பது விருதுநகர் மாவட்டத்திற்கு சாபக்கேடாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் சேலம் மாவட்டம், ஓமலூர் போன்ற இடங்களிலும் பட்டாசு ஆலைகள் விபத்துகள் ஏற்படுத்துவதும் பல உயிர்களை இழப்பதும் அன்றாட ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று வலியுறுத்தி அந்த மாநில அரசை வலியுறுத்தி இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய மாநில அரசு 2 அரசுகளையுமே வலியுறுத்தி தேமுதிக பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேமுதிகவின் இதுவரை எந்த ஒரு பதவியும் பெறாமல் இருந்த விஜய பிரபாகரனுக்கு மிக முக்கிய பதவியான மாநில இளைஞரணி செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேமுதிகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த பார்த்தசாரதி அவர்களுக்கு தலைமை நிலைய செயலாளர் பதவி உள்ளிட்ட முக்கிய பதவிகள் இந்த பொதுக்குழுவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பொதுக்குழுவில் 3000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.